வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் முள்ளேரேந்தல் கிராமத்திலிருந்து புறப்பட்ட சிங்கம் ஜுவக்கின் மாணவர்களுக்காக வழங்கும் சிறப்பு வழிகாட்டு நெறிமுறைகள். என்னுடைய பெயர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஜோய்க்கும் மைக்கேல். ஒரு 5 minutes நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் 5 minutes கொடுக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதனும் ஒரு குழந்தையும் சரி, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் அறிஞர், 6 மணிக்கு எழுந்திருக்க மனிதன், 7 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறவர்களாம் கோச்சுக்கிறது எருமைன்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் சரி, பிள்ளைகளும் சரி. இந்த பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது பேரண்ட்ஸ் தான். நம்ம நல்லா இருந்தா தான் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும். நம்ம சொல்றதை கேட்கறேன், நம்ம அதுக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஸோ அதனால தயவு செய்து பேரண்ட்ஸ் தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்னடா வந்தவங்க நம்மளை பார்த்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரியை பேசிட்டு நினைக்கக்கூடாது. உங்களுடைய நன்மைக்காக சொல்லுங்க. நாங்கள்லாம் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஸோ ஞானி சொல்ல முடியாது, பழக்கப்படுத்திக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும், அதை பழக்கப்படுத்திக்கிறோம். ஏர்லி பெட் ஏர்லி கெட். ஸோ சீக்கிரம் தூங்கி சீக்கிரமா எழுந்திருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கருத்து. 2வது டைம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை எழுந்தவுடன் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்தது, முதல் வகுப்புல சொல்லி கொடுத்தது. ஸோ அது இன்னமும் நான் கடைபிடிக்கிறேன். அதனால தயவு செய்து பிள்ளைகளும் அதை கடைபிடித்தா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸும் கடைபிடிக்க தப்பு இல்லை. ஸோ எனக்கு சென்னையில் கல்வித்துறையை பற்றி பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு வேண்டுமானாலும் என்னுடைய நண்பர் அண்ணன் இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது, அணுகவும் அவங்களுக்கு படிப்புக்காக என் உயிரை கொடுக்கணும் உங்களுக்கு தயாராக இருக்கு. ஏன்னா கல்வி பற்றாத செல்வம் கல்வி. எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவாகிடும். ஆனால் படித்த கல்வி மற்றும் நம்ம வாழ்நாள் கூட நம்ம சந்ததிகளுக்கு பயன்படும். எனவே அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றது கைமண் அளவு, பல்லாதது உலகப்படுது. நிறைய புக்ஸ் படிங்க. நிறைய இப்போ ஆக்சுவலா சொல்ல போனாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி சில காலேஜஸ் எல்லாம் சென்னையில ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் சில அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் படிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எம் காலேஜ், சத்யபாபா காலேஜ்லாம் செல் நாட் அலவுடு. செல்ல வச்சிருந்தாங்க, ஹாஸ்டல் வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த கொரோனா அவங்களுக்கு அந்த செல்லு வழிகாட்டி ஆகிப்போச்சு. இப்ப குழந்தை பிறந்து வெளியில வந்த உடனே செல்ல கொடுத்தா சாப்பாடு கொடுக்குறாங்க. பட் அது தவிர ஆனால் செல்லுனால நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது, அதை படிங்க. சரிங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இந்த செல்லை கொடுத்து ரூம்ல போய் அழைச்சி கொண்டு அவங்க ரூம்ல என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாது. கண்காணிக்கணும். தந்தைகளை விட தாய்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா தந்தைகள் எல்லாம் சம்பாதிக்க இடத்துல வருவாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன், நம்ம பிள்ளைகளை படிக்கணும், பணம் 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 பணம். நானும் ஒரு காலத்தில் அப்படி அடைஞ்சவன் தான். ஏன்னா பணம் இல்லாம வாழ்க்கை நடத்த முடியாது, பணம் இல்லாம வாழ முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பணத்தை கொடுக்கணும். அதே சமயத்துல குடும்ப தலைவிகள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே எனக்கு நேரம் பதிக்க நன்றி. அனைவருக்கும் எங்களை அழைத்து இந்த விழாவினை சிறப்பிக்க எங்களை அன்புடன் அழைத்த சகோதரர் பீட்டர் அவர்களுக்கும் சகோதரர் ஜெயராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க உற்சாக உணவின் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என்னை விடையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.